ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். பாரதி வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத ஹேமா கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட டேடி யாரை டைவர்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சௌந்தர்யா இப்போ அங்கே வராங்க. என்ன ஹேமா ரொம்ப டல்லாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, டேடியும் ஒரு அங்கிளும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் பாட்டி. அப்பா யாரையோ டைவர்ஸ் பண்ண போகிறாரு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபை தானே டைவர்ஸ் பண்ண முடியும். அப்போ என்னோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. சௌந்தர்யா அதை கேட்ட உடனே ஷாக் ஆகிடுறாங்க. ஹேமாவுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. சௌந்தர்யா ஹேமாட்ட சொல்கிறாங்க, நீ இந்த விஷயத்தை பற்றி நேராகவும் டேடி டைப்பை கேளு. நீங்கள் யாரை டேடி டைவர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு கேளு ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா லக்ஷ்மிகிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. என்னோட டேடியும் ஒரு அங்கிளும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் லக்ஷ்மி. என்னோட டேடி யாரையோ டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அம்மா உயிரோட இல்லை, அப்புறம் என்னோட டேடி எப்படி அவங்கள டைவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க, அவர் டைவர்ஸ் பண்ண போகிறது என்னோட அம்மாவை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீ இந்த விஷயத்தை பற்றி உன்னோட டேடிட்டே கேளு அப்படின்னு லக்ஷ்மியும் சொல்லிடுறாங்க. அடுத்ததாக ஹேமா இப்போது பாரதியை பார்த்து பேசுகிறதுக்காக அவரோட கிளினிக்கு போகிறாங்க. நான் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் டேடி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. நீங்கள் யாரையோ டைவர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். டைவர்ஸ் பண்ணணுன்னா அது கண்டிப்பாக உங்களோட ஒய்ஃபாக தான் இருக்கும். அப்போ என்னோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. என்னோட அம்மாவை எதுக்காக டேடி டைவர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. என்னோட அம்மாவை நான் பார்க்கணும் டேடி, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. பதில் சொல்லுங்கள் டேடி, என்னோட அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு ஹேமா திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நீ இங்கேயே வெயிட் பண்ணி ஹேமா, எனக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்து உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு பாரதி. அம்மாவை பற்றி ஏன் டேடி எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு நினச்சி ஹேமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாரதி இப்போது கண்ணம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்த ஹேமாட்ட எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. ஹேமா என்கிட்ட வந்து அவளோட அம்மாவை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், தயவு செஞ்சு டைவர்ஸ் பண்ணாதீங்க டேடி அப்படின்னு என்கிட்டயே வந்து பேசுகிறான். இந்த மாதிரி ப்ளே பண்ணுற வேலையில் நீ வச்சுக்கிடாத அப்படின்னு திட்டுறாரு கண்ணம்மாவை. கண்ணம்மா பாரதிட்ட சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் ஹேமாட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட நடிப்பெல்லாம் என்னோட அம்மாட்ட வச்சுக்கோ, அவங்க வேணா நம்புவாங்க, நான் உன்னை எந்த காலத்துக்கும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி இப்போ அவரோட ரூமில் வந்து பார்க்குறாரு. ஹேமா இப்போ அவங்க இல்லை. ஹேமா அப்படி எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பதறி போய் எல்லா இடத்துலையும் தேடி அலைகிறாரு. கண்ணம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. ஹேமா உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கிறாளா அப்படின்னு கேட்குறாரு. ஹேமா இங்கே வரலையே, என்ன பிரச்சனை அப்படின்னு கண்ணம்மாவும் பதறி போய் கேட்குறாங்க. ஹேமா இப்போ என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. கடைசியாக பாரதி வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஹேமா ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. பாரதிக்கு அப்போ தான் உயிரே வருது. ஹேமாட்ட போய் சொல்கிறாங்க, அப்படி எங்கே போயிட்டா ஹேமா, நான் உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட அம்மா எங்கே இருக்கிறாங்க டேடி அப்படின்னு மறுபடியும் ஹேமா கேட்குறாங்க. கண்ணம்மாவும் இப்போது பாரதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ பாரதி சொல்கிறாரு, உன்னோட அம்மா உயிரோட இல்லை ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக கண்ணம்மாவும் அங்கே வராங்க. சமையலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. அந்த டைமில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க ஹேமா. ஹேமாவை கூட்டிகிட்டு இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.